கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் லோன் ஆப் என்ற பெயரில் வெளிநாட்டவர்களை குறிவைத்து பல கோடி ரூபாய் மோசடி அரங்கேற்றப்பட்டிருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கால் சென்டர் அமைத்து பணத்தை சுருட்டி வந்த வடமாநில கும்பல் 18 பேர் குத்தாக சிக்கியது எப்படி? கேரள மாநிலம் திருவனந்தபுரம் ஸ்ரீகாரியம் பகுதியில் வாடகை கட்டடம் ஒன்றில் ஒரு கும்பல் ரகசியமாக செயல்பட்டு வந்துள்ளது. இந்த கும்பல் லோன் ஆப் என்ற பெயரில் வெளிநாட்டு குடிமக்களை குறிவைத்து மோசடியில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களை செல்போன் மற்றும் இணையம் மூலமாக தொடர்பு கொண்டு குறைந்த வட்டியில் கடன் வழங்குவதாக ஆசை வார்த்தை கூறி அவர்களின் தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் பணத்தை அபகரித்து வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் ஸ்ரீகாரியம் பகுதியில் சில வடமாநில இளைஞர்கள் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அந்த தகவலின் அடிப்படையில் போலீசார் அப்பகுதியை கண்காணித்த போது சந்தேகத்திற்கிடமாக செயல்பட்டு வந்த அந்த அலுவலகம் மீது கவனம் திரும்பியது. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் அங்கு செயல்பட்டு வந்தது சாதாரண அலுவலகம் அல்ல, சர்வதேச அளவில் மோசடியை அரங்கேற்றி வரும் ஒரு கால் சென்டர் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அப்பகுதியில் தீவிர ஆய்வு நடத்திய போலீசார் வட இந்தியாவைச் சேர்ந்த 18 பேரை அதிரடியாக கைது செய்தனர். சோதனையின் பொழுது மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட 50 கணினிகள், தகவல் சேமிப்பு சாதனங்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. போலீசார் சோதனை நடத்துவதை அறிந்த ஒருவர் விமான நிலையம் வழியாக தப்பிக்க முயன்றதாகவும் விரட்டிச் சென்ற போலீசார் அவரை மடக்கி பிடித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த மோசடி கும்பல் எத்தனை பேரை ஏமாற்றியுள்ளது, எவ்வளவு பணம் கையாடல் செய்யப்பட்டுள்ளது, இதற்கு பின்னால் வேறு யார் யாரெல்லாம் உள்ளனர் என பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சர்வதேச அளவில் பரவியுள்ள இந்த மோசடி வலையமைப்பின் பின்னணியை கண்டறியவும் வெளிநாட்டு விசாரணை அமைப்புகளுடன் தகவல் பரிமாற்றம் செய்து புலனாய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் கேரள போலீசார் தெரிவித்துள்ளனர்.